சென்னை எஸ்விஎஸ் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய தேசிய பிற்பட்டோர் சங்கத்தின் தமிழ்நாடு தலைவர் இளங்கோ யாதவ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழ்நாட்டில் சமூக நீதி மற்றும் நலத்திட்டங்களை வலுப்படுத்த தமிழ்நாடு என்பிசிஏ இளைஞர் அணியை அறிமுகப்படுத்தினர். இதில் மாநில இளைஞர் அணி தலைவராக ரூபன், மாநில தலைமை பொது செயலாளர் மற்றும் இளைஞர் அணி பொறுப்பாளராக அரவிந்த் யாதவ் ஆகியோர் அறிமுகப்படுத்தப்பட்டனர். தமிழக அரசு மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்ற வேண்டும். 69% இடஒதுக்கீடு வழங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி வருகின்றது. வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். தெலுங்கானா, பீகார் மாநிலங்களில் அரசு மக்கள் தொகை கணக்கெடுத்து வருவதைப் போல் தமிழக அரசும் நடத்த வேண்டும் என்று கூறினார். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மும்மொழி கொள்கையை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கம் வலியுறுத்துகிறது. அதேபோல் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக 69 கல்வி வேலைவாய்ப்பில் 69% இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக கிடைத்திட தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கம் இன்னும் பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை மௌனம் சாதித்து வருகிறது. இந்த பிரச்சனையிலே மௌனம் சாதித்து வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது. வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் உண்மையிலேயே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி கொள்கையில் அக்கறை இருக்குமானால் மத்திய அரசை நோக்கி கை நீட்டாமல் தெலுங்கானாவை போல, பீகாரை போல தமிழகத்திலே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்ற வகையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. அதேபோல் வருகிற ஜூலை மாதத்தில் ஜூலை முதல் வாரத்தில் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் சங்கத்தின் சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் நல மாநாடு நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்ற உள்ளோம். அந்த மாநாட்டில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். சங்கத்தின் சமூக நீதி மற்றும் நலத்திட்ட மாநாடு வருகின்ற ஜூலை மாதம் முதல் வாரம் நடக்க இருப்பதாகவும், இதில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.